ஹே காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் திலகேஷ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5:11 ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் என்னும் நான் ஒரு யூடியூபரு, நம்ம யூடியூபர் நடத்தக்கூடிய ஒரு பைக்கர் கம்யூனிட்டியிலிருந்து கந்திக்கோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அண்ட் இது எத்தனை நாள் ட்ரிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12, 13, 14 ரைடாகவே இருக்க போகுது இது. ஸோ இப்போ நமக்கு வந்து மீட்டப் பாயிண்ட் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்விஆர் டோல். ஸோ கருப்பூர் பக்கத்தில், சேலம் கருப்பூர் பக்கத்தில் எம்விஆர் டோல் தான் மீட்டப் பாயிண்ட்டு. அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னா, இது நான் சோலோ ரைடாக தான் பண்ண போகிறேன், எது குரூப் இதாக பண்ண போகிறதில்ல. ஸோ நானே தான் அப் அண்ட் டவுன் 1200 கிலோமீட்டரும், ஸோ அப்ராக்சிமேட்டாக 980 தான் வருது. பட் அப்படி எப்படி நம்ம சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா 1100, 1200 சம்திங் வந்துடும். 1200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ யாரும் என் கூட வரது போகல, சோலோ ரைடு. இது எனக்கு ஒரு டாஸ்க்காகவே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எதனால்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டுலேருந்து ஏதோ ஒரு சோலோ ரைடு போகணுன்னு ரொம்ப நாள் ட்ரீமு. ஸோ இது நமக்கான ட்ரீமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்காக தான் நான் இந்த ரைட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீட்டப் பாயிண்ட்டு எம்விஆர் டோல்ஸ் போகணும். ஸோ நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். அண்டு நம்ம சேனலுக்கு யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நல்லா போட்டுங்க. அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்க்கு கீழே இருக்குது. ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்டு நீங்கள் இந்த மாதிரி குரூப் ரைட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸு கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப் பாயிண்ட்டுக்கு 44 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் இங்கே எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 150 பைக்கர் குரூப்பில் போட்டிருந்தாங்க. பட்டு அது எந்த அளவுக்குன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 பைக்கர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அந்த ரைடில். எம்விஆர் டோல்கிட்ட வந்தாச்சு. ஸோ மீட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock சொன்னாங்க. 4:43 ஆகுது. ஸோ இன்னும் 10 minutes இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுவோம் டோலில். ஒருத்தர் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆந்திரா கந்திக்கோட்டா. வெல்கம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ திலகேஷ். ஆமாம் திலக். 5 o'clock சொன்னாங்க. ஒருத்தர் டாமினாரில் ஒருத்தர் இருந்தார். வந்துட்டு இருந்தார் முன்னாடி. ஸோ ஆக்சுவலாக ரைடு ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்விஆர் டோல்ஸ்கிட்ட இருக்கோம், டோல் பேலஸு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரைடர்ஸ், நம்ம கூட ரைடராக இருக்க போகிறாங்க. அண்டு இதுக்கு மேலே ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்க போகுது. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. நம்பர் சொல்லிடுறேன். 1, அவர் 2, அவர் 3, இவர் 4. ஓகேங்களா? அவர் 5, இது அவருக்கு பின்னாடி. ஆமா அப்படியே லைனா பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ண
அஞ்சு அவரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆமா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் டோல் இருக்கும் ரைடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பைக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போக போகிறாரு. அண்ட் 2 இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளஸ்ஸு, 3வது ஹார்னட்டு, அண்ட் 4வது வந்து பார்த்தீங்கன்னா நான் போக போகிறேன். அண்ட் பின்னாடி வந்து மற்றவங்கலாம் கோ ரைடர் வராங்க. இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய குரூப் ரைடாக அது இருக்க போகுது. இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 பேர் பைக்கில் போயிட்டுருக்கோம். அண்ட் இதோட மொத்த டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 150 பைக்கர்ஸ் வராங்க. மொத்த டோட்டலு ஃபார்மை ஃபில் பண்ணதோட சேர்த்து 150 பேர். அண்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எப்படியும் குறைஞ்சது ஒரு 60-70 பைக்காவது வரும். அண்டு டென்ட் ஸ்டே மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே காட்டுறேன். இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விளாகரு அண்டு ட்ராவலிங்கான சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்க போகிறாங்க. விளாக் பண்ணால் யாரும் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விளாகாக நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு போகிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சிக்னல் காட்டுறாரு. நமக்கு ரைடிங்க்கு வந்து லீட் பண்ணுறவர் அவர் தான். ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ், குமராபாளையத்தில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக ரைடு ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். குரூப் ரைட்னாலே ஒரு ரூல்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஓட்டணும். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி ஹேண்ட் சிக்னல் காட்டும் போது நம்ம ஒவ்வொரு ஹேண்ட் சிக்னலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஹேண்ட் சிக்னல் பார்க்காம நம்ம வண்டி ஓட்டினோம்னா கண்டிப்பாக ரைடிங் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சிக்னல் காட்டுவார். அண்ட் 2வது போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு கமாண்டிங் பண்ணி விடுவார் பின்னாடி. ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படியே ஹேண்ட் சிக்னல் பண்ணணும். அண்டு பின்னாடி இருக்கீங்க, நான் இப்போ 3வது அவர் பண்ணாருன்னா 4வது நான் பண்ணோம். பட் எனக்கு ஹேண்ட் சிக்னல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் பின்னாடி வரீங்களா அதுக்கு தப்பாயிரும். அதனால் ஹேண்ட் சிக்னல் பண்ண முடியாது என்னால். ஸோ நான் ஃபஸ்ட்டு குரூப் ரைட்டுங்கிறதுனால என்னை வந்து 4th பிளேஸில் போட்டிருக்காங்க. அண்ட் பின்னாடி வருவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ரைடு பண்ணிக்கிறாரு. அவர் குரூப் ரைடு இதுக்கு முன்னாடி 4-5 ரைடு பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இங்கே நிறையா 2-3 பேர் புதுசாக கூட வந்திருக்காங்க அந்த ரைடுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த இது ஹேண்ட் சிக்னல் பார்த்து ஓட்டும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அங்கே முன்னாடி கூட ஹேண்ட் சிக்னல் காட்டினார். இல்லை நான் குரூப் ரைடு பண்ண போகிறதில்ல, பட் எப்படி இருக்குன்னு குரூப் ரைடு பார்க்குறேன்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1-to-1 எப்படி பண்ணுறாங்க, அதில் என்ன இதில் இருக்குது குரூப் ரைடில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் விளாகாகவும் வரும். இப்போ ஃபுல்லாக மோட்டோ விளாகிங் மட்டும் இருக்காது. இடையில பிரேக் ஃபஸ்ட் எடுக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளாகாக வரும். நான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முன்னாடி உங்களுக்கு சன்ரைஸ் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ஹைவே தான் இது. ஒரு எல்லாமே புதுசாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்டது கிடையாது. நம்ம ரைடிங் பண்ணுறத விட குரூப் ரைட் பண்ணுறது டோட்டலாக ஃபுல்லாகவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ நான் ஏன் இந்த ரைடு பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ரைடு எப்படி இருக்கும் அண்ட் அது எப்படி போனால் எந்த மாதிரி ரைடிங்கில் ஃபாலோ பண்ணணும் அதுங்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ரைட் நான் பண்ணுறேன். பட் நீங்களும் 1 டைமாவது குரூப் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். யார் எதுவுமே வந்து நீங்கள் ரைடிங் பண்ணால் தான் வந்து நான் ரைடிங் கூட்டு போகணுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி, அடுத்தடுத்த குரூப் ரைடுக்கு வேணால் அருண் என்னும் நான் ப்ரோகிற வந்து
கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், அவரோட ப்ராட்காஸ்ட் சேனலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் அடுத்தடுத்த ரைடுக்கு வேணால் போகும்போது நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வேணால் லிங்க் கீழே தரேன். அடுத்தடுத்த ரைடு நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவரோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டி கேர்ஸோடு இருக்கணும். ஸோ இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கார்டு கிடையாது, அதாவது முட்டிக்கு போடுற வந்து கார்டு மட்டும் கிடையாது. இப்போதைக்கு வந்து நெயில் கார்டு கூட வாங்க சொல்லியிருக்காங்க. போட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டு தான் ஓட்டணும், சாரி போடாமல் ஓடக்கூடாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கார்டு வந்து பை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தான் ரைடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே வேணும். அட்லீஸ்ட் ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, நீல் கார்டு. ஸோ ரைடிங் பேண்ட்டு கூட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஷூ முக்கியமாக ஷூ இருக்கணும். இதெல்லாமே இருந்து தான் நீங்கள் வந்து ரைடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ரைடிங் பொறுத்த வரைக்கும் இன்டர்காம்னு ஒன்று இருக்குங்க, அது வாங்கி வச்சுட்டோமா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்காம் பண்ணிக்கலாம். முன்னாடி போகிற எத்தனை பைக் வேணாலும் இன்டர்காம் பண்ணிக்கலாம். ஸோ 1 to 1 நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட், ஸோ அவங்க எதனா சொல்லுவாங்களே இன்ட்ரொடக்ஷன் தராங்களோ, இன்ட்ரொடக்ஷன் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனா. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு போகிறவங்க, ரெண்டாவது போகிறவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்டர்காமில் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். ஸோ இன்டர்காம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இன்டர்காம் நீங்கள் அதுதான் வந்து இன்டர்காமோட பெனிஃபிட்டு. ஸோ 1 to 1 நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்காமில். ஸோ அவர் ஹேண்ட் சிக்னல் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா நாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் சிக்னல் காட்டினார். ஸோ அது ஒவ்வொரு ஹேண்ட் சிக்னலும் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். ஆனால் அடுத்தடுத்த குரூப் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அந்த ஹேண்ட் சிக்னல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் தொப்பூர். இந்த தொப்பூரை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா ஸோ நிறையா ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய இடம் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக இருக்குது, எதுவுமே வந்து ஆனால் அமானுஷ்யம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லோப்பாக இருக்குது ரோடு வந்து பார்த்திங்கன்னா. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ ஃபுல் ரஷ்ஷாகவே இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா தொப்பூர் கணவாய் இல்லைங்களா, அதனால் ஃபுல் ரஷ்ஷாகவே தான் இருக்குது இந்த இடம். ஸோ இது வந்து நிறையா அமானுஷ்யம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அமானுஷ்யம்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஸ்லோப்பாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நியூட்ரலில் இதுவும் பண்ணிங்கன்னா வண்டி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனாலேயே முக்கால்வாசி ஆக்சிடென்ட் நடக்குது. அண்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவனக்குறைவு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமானுஷ்யம் இருக்குது இந்த இடத்துல, அதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னெலாம் சொல்லவே முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூசியலாக தான் போக முடியும். ஏன்னா எல்லாமே வந்து இதாக தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 80 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அப்படியே இப்படி காட்டுறேன், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். முன்னாடி வந்து சன்ரைஸ் ஆகிறது, அதுக்கு தான் மார்னிங் ரைடு பண்ணும் போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். அந்த சன்ரைஸ் ஆகிறது, இந்த புதுசாக நம்ம வண்டி டிரைவிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகலாம். அதுக்கு தான் நேரமாக வந்து டிரைவ் பண்ண சொல்கிறாங்க. மார்னிங் ரைட் பண்ணும்போது ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ முன்னாடி உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் வியூ. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த சன்ரைஸ் ஆகி வர்றது. ஸோ நம்ம கிராஸ் ஆகக்கூடிய, நம்ம ரைடில் கிராஸ் ஆகக்கூடிய செகண்ட் டோல் இதுதான். வந்தது இல்லையா, சாரி.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தான் போகணும். அண்டு க்ரூசிங் இது வந்து செகண்ட் டோல். இந்த டோலில் இதுலேயே வந்து பார்த்துருக்கேன், அதில் வந்து போக முடியாது. ஸோ இது ஒரு டோல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டோல். ஸோ செகண்டு பிரேக் எடுக்கக்கூடிய செகண்டு பிரேக்கு. ரொம்ப கேப் விட்டீங்களா? வண்டி எப்போ எடுத்த? 1.5 வருஷம் போகுதுண்ணா. 2 வருஷம். ஆமாம் ப்ரோ. எத்தனை வண்டி இருக்கு? 20,056. ஸோ லாஸ்ட்டாக போன வாரத்தில் ஆலப்புழா போயிட்டு இருந்தோம். ஆமாம், போன வாரம் 2 நாள். ஆமாம், பசங்க மட்டும் போனோம். ரைடு குரூப் ரைடு போல், பசங்களோட போனோம்.